நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதிய நாஞ்சில் நாட்டு உணவுகள். கண்டிப்பாக இங்கே காலச்சோடு பதிப்பகத்தார் கொடுத்த புத்தகம். அந்த காலச்சோடில் வெளியான அந்த நாஞ்சில் நாட்டு உணவை வாசிக்கும்போது முதலில் மனசில் பட்டது என்னென்றால், அவர் நாஞ்சில் நாட்டு உணவு என்று அந்த புத்தகத்தை எழுதினாலும் அது அத்தனை அதில் இருக்கக்கூடிய அத்தனை கட்டுரைகளும் நம் பழந்தமிழர் உணவு தான். அத்தனை ஊர்க்காரர்களும் அத்தனை மாவட்டக்காரர்களும் அத்தனை மக்களும் அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் ஒரு ஆகச்சிறந்த ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. அதை படிக்க படிக்க, அதிலும் நாஞ்சில் நாடன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி. அது வெறும் உணவு புத்தகமாக இந்த உணவு இதற்கானது, இங்கே பயன்படுத்துகிறார்கள், இப்படியான பெயர் கொண்டது என்று அவர் எழுதலை. அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சமூகம், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு மரபு சிந்தனைகள், அவற்றை கோர்த்து கோர்த்து அவர் எழுதியிருக்கிற விதம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நூலாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 1.5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், சென்னையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஒரு கண்காட்சி நடத்தியது. ஒரு மருத்துவக் கல்லூரியின் கண்காட்சிகள் நமக்கு எல்லாருக்கும் இங்கே நெல்லை மருத்துவக் கல்லூரி கண்காட்சிக்கெலாம் நாங்கள் போய் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது நிறைய பார்த்துருக்குறோம். மருத்துவக் கல்லூரியின் கண்காட்சிகள் பொதுவாக மருத்துவத்துறையினுடைய மிகப்பெரிய விஷயங்களையும் வெகுஜன மக்களுக்கு உடலை புரிந்து கொள்வதற்காக வைக்கக்கூடிய கண்காட்சிகள் நிறைய உலகெங்கும் இடம்பெறும். ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கண்காட்சி என்ன கண்காட்சி தெரியுமா? பழைய சோறு கண்காட்சி. பழைய சோறுக்காக 2 நாட்கள் ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய பண்பாட்டு கூறுகள் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி, அதனுடைய குடல் இரைப்பை நிறுவனர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு கண்காட்சி பழைய சோறு கண்காட்சி. 2 நாட்கள் கூட்டம் அலைமோதி பல்வேறு மருத்துவர்களும் சென்று பார்த்து பல ஊடகங்கள் அதனுடைய மருத்துவ கூறுகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு கண்காட்சி நடந்தது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி குறித்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்க பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. 15 வருடத்துக்கு முன்னாடி நான் பழைய சோறை பற்றி பேசும் பொழுதும், அப்புறம் ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடி 6ஆம் திணையில் பழைய சோறை பற்றி எழுதும் போதும், அப்போது சில விமர்சனங்கள் வந்தபோதும் சற்று மனத்தொய்வு வருவது உண்டு. என்ன அப்படிலாம் எழுதியிருக்கீங்க, அப்படிலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பழைய சோறுக்காக ஒரு மருத்துவ வல்லுநர்கள் ஒரு கண்காட்சி நடத்துகிறார்கள் என்கும்போது, இந்த உலகம், இந்த உலகத்தின் அறிஞர்கள், உலகத்தின் நலம் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மரபுசார் உணவுகளை நோக்கி திரும்பி பார்க்கிறார்கள் என்கிற ஒரு மாபெரும் நிறைவு மனதுக்கு நடந்துச்சு. அப்படி என்ன பழைய சோறில் இருக்குது? நமக்கு சாதாரணமாக நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் இருக்கும்போது எனக்கு நினைவில் இருக்கிறது, இரவு சாப்பாடு என்றால் அது என்னென்னா மத்தியான சாப்பாடோட மீதி. அப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இன்றைக்கி ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி நகர்ப்புறத்தில் சென்னை மாதிரியான இடத்துல இரவு சாப்பாடுக்கு எனவே ஒரு மிகப்பெரிய வணிகம் சுற்றி கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நைட்டில் சாப்பாடு வேணும் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணியிருக்க, மத்தியானம் வச்சாதானா, அப்போ நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். அப்படி ஒரு அலைபேசியை எடுத்து அடுத்த 20 நிமிஷத்தில் தனக்கு வேண்டிய ஒரு உணவை வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. எனக்கு தெரியும் இங்கேயும் அது மாதிரியான வளர்ச்சியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருப்போம். ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படியான நிறுவனங்கள் ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் வந்தப்போ எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, அவர்களை பற்றி ஒரு ஹிண்டுவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துச்சு. ஹிண்டுவா எக்கனாமிக் டைம்ஸான்னு தெரியல, அதில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு சீன நிறுவனம் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்வதாக எழுதியிருந்தாங்க. நான் நினச்சேன், ராத்திரி சாப்பாடை கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 600 கோடி ரூபா கொடுக்குறாங்களா, என்னடா அவங்க பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிற விதம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இரவில் அவர்கள் உணவு கொடுக்கறது, இரவு மட்டும் இல்லை, பகலில், காலையில், இளங்காலையில், பின்னிரவில், எந்த நேரத்தின் வேணாலும் உணவை கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்க விதத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக கண்ணிகள் அவ்வளவு பயமுறுத்தலாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ராத்திரியில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது பார்த்து, இது எனக்கு, என் உடம்புக்கு, எனக்கு சுகருக்கு என்னது, எனக்கு ரத்த கொதிப்புக்கு என்ன இருக்குது, இல்லை நான் எடை கூட இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உணவை ஆர்டர் பண்ணுறாங்க. அவர்கள் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் விருந்து உணவுகள். இரவு நம்ம ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்டது மத்தியானத்தினுடைய மீதியாக இருந்த காலம் மாறி எனக்கு பிடித்த
விருந்து உணவை நான் எனக்கு கையில் பரிமாறக்கூடிய அளவில் அடுத்த கணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கிட்டாங்க. அவன் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஸ்பகெட்டி போடவா, பாஸ்தா வாங்கவா, கிராவியோலா பாஸ்தா வாங்கவா, இல்லை நூடுல் வாங்கவா, இல்லைன்னா எனக்கு பிடித்த மிட் நைட் பிரியாணியை நான் வாங்கி சாப்பிடவா, எந்த நேரத்திலும் இதை வாங்கி சாப்பிடவா என்கிற ஒரு நேரத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு சிக்கல் எப்படி உருவாகிறது என்றால், முன்பெல்லாம் வயோதிகத்தில் மட்டுமே வரக்கூடிய நோய்கள் என்று பார்த்திருந்த அத்தனை தொற்றா வாழ்வியல் நோய்களும் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் 25 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் பாங்க, அவர்களால் தான் சமூகத்தில் மாற்றம் கிடைக்கும், அவர்களால் தான் வீட்டில் ஏற்றம் கிடைக்கும், அந்த வயதினரால் தான் ஒரு பெருமாற்றங்களை எல்லா இடத்திலும் கொண்டு வர முடியும். அது தொழில் முறைகள்லையோ இல்லை சமூகத்தின் மாற்றங்களோ எல்லாமே அந்த வயதினரால் தான் மிகப்பெரிய அளவில் கொடுக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வயோதினர்கள் அவ்வளோ பேருக்கும் இன்றைக்கி இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களின் சவால்கள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு. 25 வயசில் சர்க்கரை வியாதி, 30 வயதில் இரத்த கொதிப்பு, 40களை தொடும்போது பார்க்கக்கூடிய சோதனைகளில் புற்று இருக்குமோ என்கிற ஒரு பயம், இப்படியான மக்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இது ஏன் நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களுடைய நான் திட்டக்குழுவில் இருக்கிறதுனால நிறைய எண்களை பார்த்து கொண்டே இருப்போம். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கூடுது, புற்றுநோய்கள் கூடிக்கிட்டே இருக்கு, எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசுகிறாங்களே, நான் இந்த எண்கள் கூடிக்கொண்டே இருக்கிறதே, உண்மையிலேயே நோய் கூடுதா இல்லை என்றால் இப்பொழுது அந்த நோய் கணிப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறதுனால ஏர்லி டயக்னோசிஸ்னால் அந்த நம்பர் கூடுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட பல பேரிடம் கேட்ட போதும் கிடைக்கிற செய்தி என்னென்னா, நோய் கணிப்பு முன்னாடி வந்திருக்கிறதுனால மட்டும் எண்கள் அதிகமாக தெரியல, நோயே கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய நோய் கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய புற்றுநோய் கூடியிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் முன்பெல்லாம் இதெல்லாம் இந்தியாவில் அதிகம் வராது. நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் நாமெல்லாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோண்டா, நம்மலாம் தால் கடுக்கா சாப்பிட்றோண்டா, அதெல்லாம் மஞ்சத்தூள் ரெகுலராக சேர்க்குறோம், ரெகுலராக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பல்வேறு மணமூட்டிகள் இருக்குது, அதனால் நமக்கு இயல்பிலேயே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு பெருமிதம் பேசி கொண்டிருந்த காலம் உண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் உள்பட. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிளாடர், அதாவது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாதாங்கொட்டை அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக பயன்படுகிற ஒரு உறுப்பு அது. அந்த ப்ராஸ்டேட் தான் அந்த எஜாக்குலேஷனை செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ள கிளாண்ட். முதுமையில் எல்லாருக்கும் அது சற்று பெரிதாகும். அதை ஒரு சின்ன லெவலில் கொஞ்சம் பெருசானா ஒருவேளை ராத்திரி ஒரு தடவை 2 தடவை யூரின் போகிற தன்மை வரும். அதை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிமாங்க. அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, எந்த சிக்கலும் வராது. ஆனால் இன்றைக்கு இந்த பினைன் ப்ராஸ்டேட் ஒரு கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வரக்கூடிய மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இங்கே நிகழ துவங்கி இருக்கிறது. நான் இங்கே சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அதெல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வரும், இங்கெல்லாம் அப்படிலாம் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி சார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தது வாயில் புகை பிடிக்கிறதுனாலையும் பாக்கு போடுறதுனாலையும் வரக்கூடிய வாய்ப்புற்று தான் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்களுக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்களில் முதலாவது உணவுக்குழலினுடைய முடிவும் இரைப்பை சந்திக்கக்கூடிய அந்த லோயர் ஈசோஃபேகஸ் வாங்க, லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸும் இரைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய புற்று ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் அதிகம் இருக்கிறது. மது அருந்தாத புகைப்பிடிக்காத ஆண்களிலும் 50களில் நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் கூடுகிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் ரொம்ப அதிகமாக முன்னாடி இருந்தது கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய சர்விக்ஸ் கேன்சர். ஆனால் இன்றைக்கு அதை முந்தி அடித்துவிட்டு மார்பக புற்றுநோய் மிக அதிக அளவில் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 27% மார்பக புற்றுநோய்,
முன்னாடி மார்பக புற்றுநோய் அப்படின்னா அது வந்து திருமணம் ஆகாமல் குழந்தை பேருக்கான வாய்ப்பு இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளாத பாலூட்டாத மகளிரினுடைய முதுமையில் மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரும் என்று படித்தோம். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த புற்றுநோயினுடைய புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அதை எடுத்து பார்த்தோன்னா பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் நிறைய பேருக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்திருக்கிறது. ஏன் இப்படிலாம் மாறிட்டே இருக்குது? குடலில் புற்றுநோய் வருதுங்கிறீங்க, ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து புற்றுநோய் வருது, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து முன்ன விட கூடியிருக்கு. இந்த மார்பக புற்றுநோயை ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவர்களின் கூட்டத்தில் ஒரு முறை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த புற்றுநோய் மருத்துவர் அவர் சொல்கிறார், சார் நீங்கள் எல்லாம் ஒன்லி பிரஸ்ட் கேன்சரை பார்க்குறீங்க, சத்தம் இல்லாமல் இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பெண்களுக்கான புற்றுநோய்ங்கிறது சினைப்பையில் வரக்கூடிய ஒவேரியன் கேன்சர் கூடுது. அதை தடுக்கிறதுக்கு அதை உடனடியாக முதலே கண்டுபிடிச்சு சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் என்று அவர் ஒரு புள்ளிவிவரத்தை எடுத்து காட்டுறார். அச்சமாக இருக்கிறது நண்பர்களே, உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது. ஒரு 50-55 வயதுக்கு மேலே போய் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யணும்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே படபடப்பாகுது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நம்பர் மாறி இருக்கு, ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது நோய் இருக்குமா அப்படிங்கிற ஒரு காலத்திற்குள் மெல்ல 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 நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா துறையிலும் நாம் கோலோச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா துறையினுடைய விற்பனர்களும் நம் தமிழர்களாக இந்தியர்களாக எல்லா இடங்களிலிருந்து வராங்கங்கிறதுலாம் அவ்வளவு நிறைவு இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமாக நம் மனிதர்கள் இருக்கிறோமா, நம் மக்கள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் பற்றாக்குறையோடு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு வந்து கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் வந்து நம்முடைய அடிப்படை நம்ம ஆரோக்கியம் குறைவாக இருந்ததுக்கு நமக்கு வந்து ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மில் பல பேருக்கு வந்து அந்த ஊட்ட உணவுகள் சிறு வயதிலிருந்தே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவசியமான தேவையான மருத்துவ குணமுடைய ஊட்ட உணவுகள் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. வெறும் எடையை கூட்டக்கூடிய, இல்லை என்றால் வெறுமனை வந்து பசியை ஆற்றி வாய்க்கு ருசி கொடுக்கக்கூடிய உணவு தான் பெரும் சந்தையை பிடித்து கொண்டு வந்துட்டு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் இல்லாத உலகத்திலாம் நாம் இருந்தோன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோன்னா, நாம் முன்பு சாப்பிட்ட, நாம் ஒரு காலத்தில் சாப்பிட்ட எல்லா உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உடல் நலத்துக்கு நன்மை பயப்பதாகவே இருந்து வந்திருக்கு. எத்தனை உணவுகள் நம்ம வந்து அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்ததை இன்றைக்கி மொத்தமாக வழக்குழிந்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக எடுத்த கஞ்சி, இந்த கஞ்சிங்கிற வார்த்தையே வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி, இந்த கீரையை சொல்லுவாங்களே கிள்ளுக்கீரைம்பாங்க, அது கிள்ளுக்கீரைன்னு சொல்லும்போதே அது என்னமோ ஒரு சாதாரணம், இல்லைன்னா அது வந்து ஒரு மிக தாழ்ந்தது. எப்படி கிள்ளுக்கீரைன்னு சொல்கிறோமோ, கஞ்சியும் வந்து அது கஞ்சிக்கு வழி இல்லாதவன், கஞ்சி என்றால் ஏதோ ஒரு மிக சாதாரணமானதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை கஞ்சியை நம்ம நல்லா கொண்டாடி சாப்பிட்டு இருக்கிறோம். என்னுடைய பேராசிரியர் இருந்தாங்க, டாக்டர் பிரேமான்னு, தஞ்சாவூரில் சித்த மருத்துவ பேராசிரியராக இருந்தாங்க. கஞ்சி என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நாஞ்சில் நாடன், நம்முடைய நாஞ்சில் நாட்டு உணவில் அவருடைய நாஞ்சில் நாடனுடைய அந்த முதல் கஞ்சி, எத்தனை வகை கஞ்சிகளை அவர் விவரிக்கிறார். நம்ம இன்றைக்கி வீட்டில் எத்தனை பேர் ரெகுலராக கஞ்சி காய்ச்சி சாப்பிட்றோம்? எத்தனை வகையான கஞ்சிகள் நமக்கு வந்து மருத்துவ குணமோடு நம்ம இருந்திருக்கு, தினம் சாப்பிட்ருக்கோம். பழங்கஞ்சி, பழசு, பழையது, பழைய சோறு எல்லாமே அந்த நீராகாரம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த பழங்கஞ்சியில் உள்ளதான். அந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க வந்து அந்த பழையதை சொல்லும்போது அவங்க சொன்ன விவரங்களை மட்டும் சில விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம் உடலுக்கு நமக்கு தெரிகிறது புரதச்சத்து சாப்பிட்டா நல்லா எதிர்ப்பாற்றல் கொடுக்கும், நல்ல விட்டமின்கள், ஒவ்வொரு விட்டமின்களுக்கும் இது கண்ணுக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற நம் உடலுக்குள்ள நம்முடைய பல்வேறு விஷயங்கள், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கென்று நமக்குள்ளேயே ஒரு பெரும் கூட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது.
நம் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் அந்த கூட்டம். அவற்றை பற்றி படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியங்களை கொடுக்கிறது. நம்மாழ்வார் ஐயாவின் வழியில் வந்தவங்க நாங்கள்லாம். நம்மாழ்வார் ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் போடுற உரமோ நீங்கள் போடக்கூடிய சத்தில் ஒன்றும் உன்னுடைய கொய்யாப்பழம் இவ்வளோ இனிப்பாக வரல, இந்த கதிரெல்லாம் இப்படி காய்ச்சி வரல, உனக்காகவே கீழே மண்புழுவும் நுண்ணுயிர்களும் அவ்வளவு கோடானு கோடி உயிரிகள் அவை வேலை செய்கிறதுனால தான் இத்தனை சத்தான உணவுகள் உனக்கு கொடுக்குதுன்னு. எப்படி மண்ணுக்குள்ளே கோடானு கோடி நுண்ணுயிரிகள் அந்த பழத்திற்காகவும் காய்க்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி நம் உடலின் நலத்துக்காக நம் குடலுக்குள் கோடானு கோடி உயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிறந்தவுடன் தாய்ப்பால் குடிக்க கணத்திலிருந்து ஆரம்பித்து மரணம் வரை நம் குடலுக்குள் இருந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற நுண்ணுயிர்கள் தான் பல நோய்களுக்கு நமக்கு எதிர்ப்பாக அந்த நோய்கள் வராமல் காத்துக்கொள்கிறது. நம்முடைய உடலின் இனேட் இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிருமி வந்ததுக்கப்புறம் தயார்படுத்தக்கூடிய ஒரு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமாக இருக்கும். ரெண்டுக்கும் ஆதி அத்தியாவசியமாக இருப்பது நம்ம குடலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பழங்கஞ்சி. அந்த நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும், அவர்கள் நல்ல காலனி ஃபார்ம் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதனுடைய அந்த அறிவியலை பார்த்தாலே அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது. குடலுக்குள்ள குடலினுடைய உள் சுவரில் ஒரு பெரிய கோட்டிங் மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறான். ஒரு சண்டையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போர் வீரர்கள் போல நம் உடலுக்குள்ள கிருமிகளாலேயோ வேறு நச்சு பொருட்களாலேயோ நம் இரத்தத்திற்கும் சதைக்கும் உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று பாதுகாப்பாக வரிசை கட்டி அவை நிற்கிறவான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இறைவன் படைப்பில், இயற்கையோட படைப்பில் குடலுக்குள்ளே அவ்வளவு கோர்த்து அந்த பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் நிற்குது. அது எப்போது புண்படுகிறதோ, எப்போது அவை கோர்வை அந்த கோர்வை சிதைகிறதோ அதை ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படிங்கிறான். அந்த லீக்கி கட்னா அந்த இடைவெளி விட்ட உடனே அந்த இடத்தில் வெளியாக நச்சு பொருட்களும் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத பல ஆன்டிஜென்ஸோ இரத்தத்தில் கலந்து நமக்கு நோயை உண்டாக்குறது. அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்ம அந்த குடலுக்கு உள்ளே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் பார்க்க வேண்டும். அதில் முதல் விதமாக இருக்கிறது அந்த பழங்கஞ்சி. அதற்காகத்தான் அதை பற்றி ஆய்ந்து ஆய்ந்து அது எவ்வளவு நம்ம சாப்பிட்டோன்னே சில பேர் மோஷன் போவாங்க. ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸும்பாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வாங்க. சாப்பிட்டோடனே மோஷன் போகிறது ஐபிஎஸ்ன்னு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்னொரு கண்டிஷன் அவசியமில்லாமல் குடலுக்குள் புண்படக்கூடியது தான் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ், ஐபிடி இல்லைன்னா கிரான்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். சித்த மருத்துவத்தில் கிரகணியினுடைய வகைகளாக சொல்லுவோம். அப்படி கிரகணியாக, வயிற்றோட்டமாக, பெருங்கழிச்சலாக, சீதக்கழிச்சலாக, சாப்பிட்டவுடன் கழிச்சல் செய்யக்கூடிய விஷயமாக, அத்தனைக்கும் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். அவற்றை பாதுகாக்கிறது பழங்கஞ்சி. இந்த பழங்கஞ்சிக்கு என்ன நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ரிப்பரேஷனாக வேணும். சாதாரணமாக சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை கரைச்சி, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றி, வெயில் வந்துருச்சு இனிமேல் அடுத்து நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கொளுத்த போதான் போகுது வெயில், தினம் தினம் காலையில் ஒரு கப் பானம் அந்த பழங்கஞ்சியை சாப்பிடலாம். நம்ம பழது அப்படிம்பாங்க, சென்னை பகுதியில் பழது அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் பழசு, நீராகாரம், பழங்கஞ்சி தினம் தினம் சாப்பிட வேண்டும் நண்பர்களே. மற்ற விட்டமின் மாத்திரை, மினரல் மாத்திரை எல்லாரும் போய் அமேசானில் போய் ஒமேகா 3 ஆர்டர் பண்ணலாமா சார், ஒமேகா 3 பொட்டாசியம் வாங்கிக்கலாமா சார், மெக்னீஷியம் வாங்கினா தசை வெளியெல்லாம் போகுமே, இப்படி ஒரு கூட்டம் நிறையா வாங்கிட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி என்ன நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஊட்ட உணவுகள், மருந்துகள் வேணுமோ எடுத்துக்கலாம், மருத்துவரின் பரிந்துரைப்படி. ஆனால் அன்னாடம் வீட்டிலேயே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு பழங்கஞ்சி அவ்வளவு நல்லது. கஞ்சிகளில் தலையாதது பழங்கஞ்சி. காய்ச்சல் இருந்தனா தான் சுடுகஞ்சி கொடுப்பாங்க. காய்ச்சல் அடிச்சதுன்னா, அந்த காலத்து காய்ச்சல் ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் காய்ச்சல் வந்தால் முதல்ல ஸ்கூலுக்கு லீவ் போடலாம். 2 நாள் லீவ் போடுறதுக்கு அம்மா எழுதி கொடுப்பாங்க, as my son is suffering from fever, he is not able to come for next 2 days அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டாங்கன்னா தலைமை ஆசிரியர் அதை ஏற்றுக்கொள்வார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். 2 நாள் பாய் விரித்து சுடுகஞ்சி கொடுப்பாங்க. சில நேரம் இட்லி கூட கிடைக்கும், தோசை கிடைக்கும். வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக அனுப்பிச்சோம். ஆனால் இன்றைக்கி கஞ்சி அப்படி இல்லை.
இன்றைக்கி வந்து காய்ச்சல் அப்படி வந்ததுன்னா பதறி போகிறோம். 2 நாளைக்கு மேலே காய்ச்சல் வந்தாலே எங்கள் பிளேட்லெட் குறைஞ்சிருமா, வெள்ளணுக்கள் கூடுதா, ஏதாவது வேறு ஏதாவது சொல்லிட போகிறாமான்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதம். டெங்கி வந்துருமா, வேறு ஏதாவது பெரிய தொற்றுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு காய்ச்சல் பார்க்கப்படுகிறது. அந்த காலத்து காய்ச்சல் கூட அழகாக கவித்துவமாகத்தான் இருந்தது. அந்த காலத்து காய்ச்சலில் கிடைத்தது சுடுகஞ்சி, மற்ற நேரத்தில் எல்லாம் பழங்கஞ்சி சாப்பிட்டோம். இப்படி ஒரு எத்தனை சிறப்பான கஞ்சிகள். அதில் முக்கியமாக அகைன் வரதான் ஞாபகம் வர்றார், நாஞ்சில் நாடன் சார் தான். குறுந்தொட்டி கஞ்சி. நம்ம நாகர்கோவில் பகுதியில் ஒரு மகளிர் 7ஆம் மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா காலில் நீரேத்தம் வரக்கூடாது அப்படின்னா குறுந்தொட்டி கஞ்சி செய்வாங்க. அந்த குறுந்தொட்டி வேர், அந்த குறுந்தொட்டி வந்து சின்ன செடியாக இருக்கும், அதனுடைய வேரை மட்டும் எடுத்து இந்த கஞ்சியோடு சேர்த்து காய்ச்சி அந்த காய்ச்சியை மறைந்த மூத்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் மகாதேவன் சார் அவருடைய புத்தகத்தில் எழுதுவார். அந்த குறுந்தொட்டி கஞ்சி எவ்வளோ தூரம் நல்லது. காலில் வீக்கம் வந்துச்சுன்னா, நீரேத்தம் வந்துச்சுன்னா அந்த குறுந்தொட்டி கஞ்சியை கொடுப்பாங்க. ஆரைக்கீரை என்று உண்டு, புளியாரை வல்லாரை மாதிரி ஆரைக்கீரைங்கிறது. கீரை, ஊனாங்குடி, கொடுப்பை கீரை இதெல்லாம் கஞ்சியில் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி அதை வந்து சாதத்தோடு சேர்த்து இதையும் போட்டு வேக வைப்பாங்க, அவ்வளோதான். அதை வந்து அந்த 8ஆம் மாதத்தில் ஒரு உணவாக காலில் நீர் சுரப்பு இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து எழுதுவார்கள். அப்படி நம் சமூகத்தில் நிறைய உணவுகள், அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்மோடு இருந்திருக்கிறது. அதெல்லாம் தொலைத்து விட்டு நம்ம வந்து புதிய உணவுகளுக்குள்ளே போகிறோம். புதிய உணவுகள் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்திலும் நாம் சற்று அக்கறையோடு இதில் ஏதேனும் வணிகத்திற்காக வேறு பொருட்கள் சேர்க்கிறான்னு யோசிக்கணும். சர்க்கரை வேண்டாம் ரொம்ப நாளாக சொல்லி இப்போ சர்க்கரையை நிறைய பேர் வந்து நிறுத்தியிருக்காங்க. அடுத்த சர்க்கரைக்கு அடுத்த சாய்ஸாக எல்லாரும் யோசிக்கிறது வெல்லம், இல்லைன்னா கருப்பட்டி. அந்த வெல்லம் வந்து அந்த வெல்லம் நல்லா கரும்புலேருந்து தான் அந்த வெள்ளை சர்க்கரை வந்தது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக அது வெல்லமோ கருப்பட்டியோ எதுவும் வேண்டாம். ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு வீட்டில் பயன்படுத்துறதுக்குன்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வெல்லத்திலும் தேவையே இல்லாமல் ஹைட்ரேஸ் சேர்த்து தான் அதை வந்து ப்ளீச் பண்ணுறாங்க. மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். கொஞ்சம் உண்மையிலேயே கரும்பிலிருந்து எடுத்து நேரடி சர்க்கரைனா கண்ணங்கரேன்னு இருக்கணும், இல்லைன்னா காப்பி போடுற கலரில் கொக்கோ போடுற கலரில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல வெல்லம். ஆனால் நமக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வெல்லமும் பார்த்திங்கன்னா அந்த சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட், ஹைட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டு ப்ளீச் பண்ணி தான் கொடுக்குறான். வெல்லம் தயாரிக்கக்கூடிய பல இடங்களில் நம்ம போய் பார்த்து கேட்டால் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை சார் அது போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆர்கானிக்காக வெல்லம் தயாரிக்கக்கூடிய இங்கே புளியங்குடியில் அந்தோணிசாமி கூட பண்ணுறாரு. அதில் அந்த ப்ரௌன் கலரில் கருமை நிறத்தில் நாம் வந்து வெல்லத்தை வாங்கி அதை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இனிப்பு வந்து தேவை கொஞ்சம் போல் வேணும், கொஞ்சமாக சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு வேணும்னா அந்த வெல்லத்தை பயன்படுத்தலாம். கருப்பட்டியில் 80% மேலே வெள்ளை சர்க்கரையை கலப்படம் செய்கிறார்கள் என்பது வந்து ஆய்வில் தெரிய வருது. கருப்பட்டி வந்து 400 ரூபாய், இது 40 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறதுனால சர்க்கரையை பாகிலேயே சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெரிய அளவில் இருக்குது. அப்போது நல்ல கருப்பட்டியை நேரடியாக அதன் பனை விவசாயிகளிடம் நேரடியாக வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கணும். சந்தைக்குன்னு வரும்போது அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வருது. நம்ம ஒரு இனிப்பு வேணுமா, ஒரு தேன், இல்லை என்றால் கருப்பட்டி, அப்படி ஒரு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படித்தான் நம் பழைய உணவுகள் இருந்துச்சு. இனிப்பு வெள்ளை சர்க்கரை வந்து 100-150 வருஷம். இந்த 150 வருஷத்தில் தான் வெள்ளை சர்க்கரை எவ்வளவு சந்தையில் கூட ஆரம்பித்ததோ அதே அளவுக்கு நோய் கூட்டமும் கூடிக்கொண்டே இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் தான் கூடுது. அப்போ அதை மொத்தமாக விளக்கணுங்கிற எப்போவாவது எடுத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மொத்தமாக விளக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். பழைய உணவுகளில் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அந்த கருப்பட்டி, இனிப்பு வேணும்னா கருப்பட்டியோ தேனோ எடுத்துக்கொள்வது தான் உசிதமான ஒரு விஷயமாக இருக்கும். நண்பர்களே, சுவை அடிப்படையில் தான் வந்து இன்றைக்கி எல்லா சந்தை வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறதே சுவையை வைத்து தான். ஆனால் அந்த சுவை அடிப்படையில் தான் நம்மளுடைய உடல் இயக்கமே இருக்கிறது என்பது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்வது சுவை அடிப்படையில் உங்கள் உணவை வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப இப்போ வலியுறுத்தி சொல்றது இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்க.
இனிப்பு உப்பும் குறைத்து கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை இனிமேல் எடுத்துக்கொண்டாகணும். எந்த முன்னாடிலாம் வந்து அறுசுவை உணவு ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்குது. ஆனால் 40 தாண்டுகிறோம் என்றாலே இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் ஏதாவது ஒரு வகையில் தினசரி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிட்ருப்போம்? இருக்காது. கசப்பான உணவுலேயே சர்க்கரையை போட்டு, பாவக்காய் பொரியலே சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு அதை வந்து நல்ல ஜாங்கிரி மாதிரி ஆக்கி சாப்பிட்ற பழக்கம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கசப்பு சுவைக்கு பின்னாடி தான் அத்தனை மருத்துவ குணங்களும் ஒளிந்திருக்கிறது. ஏன் நிலவேம்பை கொண்டாடுகிறது சித்த மருத்துவம்? அதனுடைய கசப்பு தான். அந்த நிலவேம்பினுடைய கசப்புக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபினும் பானிகுலேட் ஏ பி இந்த சத்துக்கள் தான் வைரஸ்களினுடைய பெருக்கத்தையே குறைக்கிறது, ஈரலை பாதுகாக்க வைக்கிறது, சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அப்போ தினம் நம்ம கசப்பு சேர்க்கணுமா வேண்டாமா? தினம் நிலவேம்பு கஷாயம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தினம் பாவக்காய் சாப்பிட்லாம், தினம் கோவக்காய் சாப்பிட்லாம், தினம் வெந்தயம் சாப்பிடலாம். கசப்பு சுவையுள்ள ஏதாவது ஒரு உணவு தினசரி நம் உணவில் இடம்பெற்று கொண்டே இருக்கணும். அத்தனை ஆய்வுகளும் வலியுறுத்தி சொல்கிறது கசப்பும் துவர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் பல வகையில் நம்ம நோயை வந்து சீராக்குறது. முதியவர்கள் நிறைய இருக்கீங்க. மாலை ஆனால் சித்த மருத்துவத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மாலையில் சாப்பிடக்கூடிய கடுக்காய். அந்த கடுக்காய் எதற்கு வலியுறுத்தி சொல்கிறோன்னா அதில் விஞ்சி இருக்கிறதுல 6 சுவையும் உள்ளது கடுக்காய். 6 சுவையும் உள்ள கடுக்காயில் விஞ்சி இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் தான். அதனுடைய பல மருத்துவ குணங்களுக்கு அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் காரணமாக இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறும் மலம் கழிவதற்கான, நிறைய பேர் நினச்சிருக்காங்க கடுக்காய் சாப்பிட்டா நல்லா ஆய் போகும், நல்ல மலச்சிக்கல் தீரும் என்று. அப்படி இல்லை, மலம் நன்றாக கழியும். ஆனால் நம்ம உடலினுடைய 3 தோடங்கள் சொல்லுவோம், வள்ளுவர் சொன்னது, வலி அழல் ஐயம், 3ஐயும் சீராக வைத்து கொள்வதற்கான சத்துக்கள் அதில் கடுக்காயில் நிறைந்திருக்கிறது. மாலை நேரத்தில் அந்த 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடியை சாப்பிட்றது, அல்லது அதே கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் 3ம் சேர்ந்த திரிபலாவை எடுத்துக்கொள்வது. இந்த மாதிரி நம்முடைய பழக்கம் அந்த 6 சுவையில் அந்த பிரதானமாக இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயத்தை நாம் சேர்த்து கொள்ள தான் நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் பிடியிலிருந்து கொஞ்சம் நம்மை காப்பாற்றி கொள்ளலாம். பழைய உணவுகளில் ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கறையும், அந்த உணவு எப்படி தயாரித்தார்கள், அந்த உணவு என்ன மாதிரி பயன்படுது என்று உற்று பார்க்க பல ஆச்சரியங்கள் வருது. அவல் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அவல் அப்படின்னாலே குசேலன் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்துகிட்டு போனார், அந்த காலத்திலே நமக்கு அவல் இருந்தது, இந்த செய்தி நமக்கு தெரியும். ஆனால் அவல் பற்றி யோசித்து பார்த்தா இன்றைக்கு அது அவளுடைய உலகம் மிக பெருசு. ஃப்ளேக்ஸ், இந்த ஃப்ளேக்ஸுங்கிறது வந்து கெலாக் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேட்டன்ட் இது ஃப்ளேக்ஸ். அவன் வந்து முதல்ல கார்னில் உருவாக்கினான், அப்புறம் ஓட்ஸில் உண்டாக்குனாங்க. உலகம் முழுக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு உலகம் வந்து 1800-700களுக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்மூர் அவல் வந்து அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் அந்த அவல் செய்து வைத்திருக்கிறோம். அந்த அவலினுடைய குறிப்புகளை எல்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் படிக்கும்போது வரும். மற்றதுக்கெல்லாம் வந்து பூணுள்ள உலக்கையை வைத்து இடிப்பார்கள். ஒரு அமுக்குராங்கிழங்கை உடைக்கணும் அப்படின்னா அந்த அமுக்குராங்கிழங்குக்கு உலக்கை வைத்து இடிப்பதற்கு வந்து மர உலக்கையில் கீழே ஒரு பூண்டு இருக்கும், இரும்பு பூண்டு இருக்கும். ஆனால் அரிசி அவல் செய்யும்போது அந்த அரிசி அவலுக்காக நெல்லை குத்தும்போது அதில் கூட வந்து ரொம்ப சூடு வந்ததுன்னா அந்த நெல்லினுடைய தன்மை குறைஞ்சிரும், அதனுடைய மருத்துவ கூறுகள் குறைந்துவிடும் என்று பூணில்லாத உலக்கைகளில் இடிச்சிருக்காங்க. அவ்வளவு சிறப்பாக நம் சமூகம் அவலை செய்து வைத்திருந்தது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவல் வந்து ஒரு சேமிப்பு பொருளாக இருக்கும். ஒரு 60 வயதை ஒட்டியவர்களுக்கெல்லாம் தெரியும், வீடுகளில் அவல் சேமித்து வைத்திருந்தது. வீட்டுக்கு போனால், யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஒரு கைப்பிடி அவல் எடுத்து டவுசர் பாக்கில் போட்டுட்டு அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போனதும், அந்த அவல் வெறும் அவல் பச்சை அவலை வாயில் போட்டுட்டு ஒரு கருப்பட்டி துண்டதை சாப்பிட்டுட்டு போன காலம் எனக்கு உண்டு, எனக்கு நினைவுகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவல் அப்படின்னா அது மறந்தே போயிடுச்சு. ஒரு ரெடி டு குக் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு உணவு தான் அவல்.
இன்றைக்கு எத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது. சிகப்பரிசி இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது, தூய மல்லி சம்பா அரிசி இருக்குது. இந்த அரிசிகளில் நாம் அவல் செய்து வீட்டில் வச்சு அந்த அவலை ஒரு உப்புமாவாகவோ இல்லை என்றால் அந்த அவலில் ஏதாவது உடனடியாக சிற்றுண்டிகள் தயாரிப்பதற்கு ஆகச்சிறந்த உணவு அவல். அதில் என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா, அந்த நெல்லினுடைய தவிட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த அவலில் சேமிக்கப்படும், உடனடியாக தயாரிக்க முடியும். அதோடு சேர்ந்து உடனடியாக உடலுக்கு எனர்ஜி தேவைப்படக்கூடிய ஒரு ஆற்றல் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலும் அவல் ஆகச்சிறந்த ஒரு உணவாக. அவ்வளவு அவல் ரகங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு. அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஊரில் விளையக்கூடிய அரிசிகளை அவலாக அடித்து வைத்திருக்கிறார்கள். அதே நாஞ்சில் நாடன் தான் எழுதுவாங்க. எழுதும்போது அவர் சொல்வார், 4 நாளி நெல் கொடுத்தா ஒரு நாளி அவல் கொடுக்கக்கூடிய ஒரு பாதியீடு. பாரதியார் காலத்துலேருந்து அது சொல்ல பாதியீடு பண்ட மாற்று, நீ 4 நாள் இது கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த அந்த மாதிரி அவல் சாப்பிடக்கூடிய பழக்கம் மறந்திருக்கிறது. ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ்